ஹேலோ டாக் ஃபேம். Crunchyroll நிறைய அனிமேஸை வந்து தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு அனிமையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண. இப்போ வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன அனிமே, அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன, அதோட ரிவ்யூ. அது என்ன அனிமேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க் டீமன் டைலமா ஹவு டு லவ் யுவர் எல்ஃப் ரைட். இந்த அனிமே வந்து நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பிடிச்சிருக்கும். நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு டப்பை விட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. ஓகே, இங்கிலீஷ் டப்பை விட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன். ஸோ வந்து அதான் இந்த அனிமையோட தமிழ் டப்பிங். என்ன அனிமே பார்த்தோன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துடலாம். ஏன்னா ஒரு அப்போ வீடியோ கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஓகே, தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி இந்த அனிமே பற்றின சில டீட்டெயில்ஸை பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த அனிமேட் ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெஜிக்கல் ஜானர் அனிமே தான். ஒரு மெஜிக்கல் வேர்ல்டு நடக்கிற சம்பவங்கள் தான். பட் இது ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமே. ஓகேவா? பட் நீங்கள் நினைப்பீங்க ப்ரோ, ரொமான்ஸ் காமெடி தான், மை ட்ரெஸ் அப் டார்லிங் ஏ கப்புள் ஆஃப் குக்கூஸ் அப்படியான்னு கேட்குற பேர் இது. அப்படி தான், பட் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஓகேவா? அதில் கொஞ்சம் அடல்ட்டு ஜோக்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஓவராக அதில் பண்ணியிருப்பானுங்க. பட் இதில் அந்தளவுக்கு ஓவராலாக இருக்காது. பட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக கூட பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த அனிமே பிடிக்கும். பிகாஸ் வந்து ஸ்டார்டிங் 2 வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சீசன் 1 வந்துருக்கு, 12 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த அனிமே பற்றின ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸில் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபீல் குட்டான அனிமே. இந்த அனிமே பார்த்து முடியும் போது ஒரு நல்ல ஃபீல் குட்டான வைப் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இனி முக்கியமான மேட்டரான தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது பார்த்துடலாம். ஓகே, இந்த அனிமோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்டேருந்து போயிடலாம். ஹீரோட பேர் ஷாகன். ஓகேவா? இவரோட வாய்ஸ் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேம் தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி கூட யூஜி, டான்ஜிரோ அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவர் டப் பண்ணியிருப்பார். நரட்டோ சொல்ல போனால் சாய் சசோரிக்கு பண்ணியிருப்பார். நிறைய பேர் இந்த வாய்ஸை கேட்டிருப்பீங்க. ஸோ அவர் தான் பண்ணியிருப்பார். ஆசமான தமிழ் டப்பிங். ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டப் ஜாப்பனீஸோட எனக்கு கொஞ்சம் தமிழ் டப்பிங் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. நான் அவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்படி ஒரு ரொமான்ஸ் ஜானர். ஓகேவா? ராம்காம் ஜானர். ஸோ அதே பேர் வாங்க நிறைய பேர் வச்சுருப்பீங்க. நானும் கூட அப்படி தான் நினச்சேன். பட் அப்படி இல்லாமல் நம்ம நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா ஜுஜுட்சு கைசன், கைஜு நம்பர், சோழ இல்லைங்களா தரமாக பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அதில் ஓவர் ரேட்டட் அனிமே. அதுக்கு பண்ணியாக டிமென்ஷனலாம். பட் இதெல்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டட் அனிக்கிற அனிமையும் இவ்வளோ தரமான டப்பிங் பண்ணுவாங்க நான் வச்சு கூட பார்க்கல. அதில் வரக்கூடிய நெஃபிக் கேரக்டர் நிறைய பேருக்கு வைஃப் லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அவங்க எல்ஃபு, பட் ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள பார்த்து சிம் படிக்காதவங்க யாரும் இல்லை. எங்களுடைய நானும் தான் படிச்சிருக்கேன். மாஸ்டர், என்ன நீங்கள் எப்படி கொல்ல போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அழகாதனடா இருக்கு. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. உனக்கு அப்படி நெஃபிக் கேரக்டர் இருக்கமான வாய்ஸ் கூட நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? நெஃபிக்கு கூட நம்ம தரமான தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குட்டி பொண்ணு வரும், ட்ராகன் பொண்ணுன்னு, அது நம்மளுடைய இது ஷாகனோட ஃப்ரெண்டு, அப்படி நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு தரமான தமிழ் டப்பிங் மெச்சிங்கான தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனாலே வந்து வாய்ப்பே இல்லை. 3 அடி தான் இது தாங்குமா? சரி, பரவாயில்ல. டெஸ்டிங்க்கு இது பரவாயில்ல, போதும். முட்டாள் சாகன், பரிசோதனை பண்ற நம்ம கையில செத்துறாத. ஐயோ, பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இந்த அனிமையோட ஓவரால் தமிழ் டப்பிங் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சார்ட்ஸ் நிறையவே இருக்காங்க. பிடிக்கும். தமிழ் டப்பிங் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமைக்குரிய என்னுடைய தமிழ் டப்பிங் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 9 out of 10. ஃபைனலி வீடியோ எனக்கு வந்தாச்சு. ஆர்க் டீமன் டைலமா ஹவு டு லவ் யுவர் எல்ஃப் ரைட் இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இது மாதிரி Crunchyroll எக்கச்சக்கம் அனிமேஸ் டப் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதோட ரிவ்யூஸை வந்து நம்ம சேனலில் வந்துடும். நீங்கள் சேனலில் ரிவ்யூவை பார்த்துட்டு எல்லாம் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான், நீங்கள் ரிவ்யூவை பார்த்துட்டு அனிமே பாருங்கள். ஒரு அனிமே பார்த்தவங்க வந்து ரிவ்யூவை பார்த்துட்டு எங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சின்ன நான் இது மென்ஷன் பண்ணியாகணும். நிறைய அனிமேஸ் வந்து தமிழில் வந்துடுச்சு. அப்படி நிறைய பேர் தமிழில் அனிமே பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போ தமிழில் அனிமே பார்க்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில ஓஜி கணிஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஜாப்பனீஸில் பார்த்தேன், இங்கிலீஷ் டப்பிங்கில் பார்த்தேன், நீலாம் தமிழ் டப்பிங் பார்க்கறதால இப்படின்னு நிறைய கொஞ்சம் சொல்கிறேன் ஒரு மாதிரி பண்ணுவானுங்க. ஓகேவா? அவங்க வந்து ஓவராக தாழ்த்தி பேசுகிறோம்னா நிறைய சம்பவம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கண்ணுக்காதீங்க. ஓகேவா? அனிமேனது வந்து எல்லாரும் காமனானது. அது எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய அந்த மெயின் சோர்ஸான அந்த கருத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அந்த அனிமேல சொல்ல வந்த விடயத்தை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது குறிப்பாக சொல்லப்போனால் ஜாப்பனீஸ் டப்பிங்கில் வந்து
இருக்கிற மாதிரி தமிழ் டப்பிங்கில் வராது. ஓகேவா? அதில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து மாற்றியான தமிழ் டப்பிங் வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைலாக்ஸ்லாம் தமிழில் இருக்காது. ஏன்னா வந்து என்ன சொன்னாலும் ஒரிஜினல் சோர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் தான். ஓகேவா? ஜாப்பனீஸ்லாம் இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டான ஸ்டோரி வந்து அதில் இருக்குது. வேணும் அதை டப்பன் பண்ணும்போது தமிழ் டப் பண்ணும்போது ஒரு சில விடயங்கள் மாறுறதால ஸ்டோரியும் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் தமிழ் டப்பிங்கில் பார்க்கறது குறிச்சிக்கோங்க, ஜாப்பனீஸ் வாங்க டப்பிங்கில் வாருங்கன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து மெயின் ரீசன். பட் இதை புரிஞ்சிக்காமல் ஒரு சில டாக்ஸிக் கன்னிஸ் தான், அந்த டாக்ஸிக் ஓஜி கன்னிஸ். ஓகே, எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் மட்டும்தான் இப்போ தமிழ் டப்பிங்கில் பார்க்காதீங்க வெஸ்ட் அதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாப்பனீஸில் பார்த்தா கொஞ்சம் ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக புரியுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதான் வந்து இதை நான் சொல்லியானே நான் நிறைய பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவ்வளோ நிறைய தமிழ் டப்பிங் அனிமேஸ் இருக்குது. ஸோ இன்னும் நான் ரிவ்யூ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பேருன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக என்னோட வீடியோஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். இன்னொரு பசங்க வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் டேக் கேஷ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.